ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 9ஆம் வகுப்பு நூல் மற்றும் நூலாசிரியர்கள் ஷார்ட்கட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்மொழி தமிழ் வாழ்த்து மு கருணாநிதி, அதாவது முன்னாள் முதல்வர் 3 வச்சுக்கோங்க. செம்மொழி மாநாடு, செம்மொழி பூங்கா, அதெல்லாம் கருணாநிதி ஆட்சியில் தான் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. சிறுபஞ்சம் மூலம் காரியாசன், அதாவது சிறிய காரியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாஞ்சாலி சபதம் பாரதியார், பாஞ்சாலி யார் அப்படின்னு வச்சுக்கோங்க. குறுந்தொகை தேவகுலத்தார், அதாவது குறுகிய குலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டுக்கவி அந்தக கவி வீரராகவார், அதாவது சீட்டில் வந்து வீரமாக விளாடுறாங்க, அதாவது சீட்டு பெட்டு எல்லாம் கட்டி அதாவது ஜெயிச்சிடுறாங்க, அதாவது வீரமாக விளாடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மணிமேகலை சீத்தலை சாத்தனார், அதாவது மேகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தலை, அதாவது தலைக்கு மேலேதான் மேகம் இருக்குது, வானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார், ஜெயிச்சவங்க எப்போதும் பரணி ஆழ்வாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர், அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி தீபம் எரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்பம் சுரதா, இன்பம் சுரக்க வாழணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பெண்மை வே ராமலிங்கனார், அதாவது எப்போவுமே பெண்களுக்கு ராமர் மாதிரி ஹஸ்பண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓய்வும் பயனும், அதாவது ஓய்வு நேரத்தில் அது நம்ம பயனுள்ளதாக ஆகணும்னு நினைப்போம். அது எப்படின்னா ஒரு சித்திரம் வரைஞ்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. பெருஞ்சித்தனாரார். எதிர்காலம் மீரா, அதாவது நம்ம எதிர்காலத்தில் இருக்கிற நம்ம ஒரு ஹோல்ஸ் வச்சுருப்போம், அதாவது ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு எண்ணம் இருக்கும் நம்மளுக்கு, இப்படி தான் ஆகணும், அதை மீறக்கூடாது எப்போவுமே அப்படின்னு வச்சுக்கோங்க. வஞ்சகமாய் நெஞ்சோடு மொழிதல், மதுரகவி பாஸ்கரதாஸ், அதாவது நெஞ்சம் பாசம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாஸ்கரதாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பவிஸ்னா விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.